ஒரு யங்ஸ்டரை பார்த்தேன். அவர் சொன்னார், உங்கள் ரீல்ஸில் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் நிறைய வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து இன்றைக்கி 23 வயசு ஆகுது. நான் வந்து ஃபேமிலியோடு இருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் வரையும் என்னால் சேவ் பண்ண முடியும். நான் 25,000 சம்பாதிக்கிறேன். என்னால் 20,000 வரையும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து என்னால் சேவ் பண்ண முடியும். இந்த மணியை வச்சு என்னால் ரிட்டையர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், கண்டிப்பாக முடியும். அதாவது அவர் 20,000 சேமிக்கிறாரு ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். அவர் சேவ் பண்ண தொகை வந்து 7.2 lakhs. அதுக்கு கிடைச்ச தொகை வந்து 8.84 lakhs அட் த ரேட் ஆஃப் 13%. அந்த 8.84 lakhs வந்து என்னன்னா, அவர் வந்து நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் வந்து அலோவ் பண்றாரு க்ரோ பண்றதுக்கு. இந்த ரேட் ஆஃப் 13% வந்து பார்த்தோம்னா அந்த 8.84 lakhs வந்து 3.46 crore வந்துருது. ஸோ அவருக்கு வந்து இப்போ 55 வயசு. ஸோ 56வது வயசுலேருந்து 100 வயசு வரையும் இந்த நெக்ஸ்ட் 45 இயர்ஸ் வந்து அவர் எவ்வளவு பணம் எடுக்கிறாருன்னா, மாதம் 1.5 லட்ச ரூபா அண்ட் எவ்ரி இயர் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. 100 வயசு வரையும் அவர் எடுத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா 28.75 crores. மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய்.